ஆசிய கோப்பை இறுதிப் போட்டிக்கு தேவை எத்தனை புள்ளிகள்? விளையாட்டு ரசிகர்களுக்கு இது ஒரு சூடான விவாதம். ஆசிய கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற 4 புள்ளிகள் போதுமா, இல்லை 2 புள்ளிகள் போதுமா? எத்தனை வெற்றி, எத்தனை தோல்வி, புள்ளிகள் பட்டியலில் உள்ள மொத்த நிலைமை என்ன? உண்மை என்னவென்றால், இந்திய அணி தங்கள் போட்டியில் வென்று 2 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. வங்கதேசமும் இலங்கையை வீழ்த்தி 2 புள்ளிகளை பெற்றுள்ளது. இவர்களின் இடம் கிட்டத்தட்ட உறுதி. ஆனால் இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கு இன்னும் வாய்ப்புகள் உள்ளன. இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதப் போகின்றன. அதில் வெற்றி பெறும் அணியின் நிலைமை ஓரளவுக்கு தெளிவாகும். ஆனால் தோற்ற அணி வெளியேறவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த அறிக்கையில வெறும் 2 புள்ளிகளுடன் எப்படி இறுதிப் போட்டிக்கு செல்லலாம் என்று சொல்றேன். 4 புள்ளிகள் கிடைத்தால் ரொம்ப நல்லது. 6 புள்ளிகள் கிடைத்தால் உங்களை இறுதிப் போட்டிக்குள் நுழைய யாரும் தடுக்க முடியாது. இந்த சூழ்நிலையை உங்களுக்காக விளக்குகிறேன். இந்தியாவின் ஆட்டம். இந்திய அணி பாகிஸ்தான், வங்கதேசம் மற்றும் இலங்கையுடன் மோத உள்ளது. இந்தியா இப்போது இருக்கும் ஃபார்மில் பாகிஸ்தானை வென்று 2 புள்ளிகளை பெற்றுள்ளது. வங்கதேசம் மற்றும் இலங்கையையும் இந்திய அணி வீழ்த்திவிடும். ஏனென்றால் இந்தியா தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது. ஒரு நேர்மறையான பார்வையில பார்த்தால் இந்திய அணிக்கு மொத்தம் 6 புள்ளிகள் கிடைக்கும். இந்தியா எளிதாக தகுதி பெற்றுவிடும். வங்கதேசம், இலங்கை, பாகிஸ்தான். வங்கதேசம் இலங்கையை வீழ்த்தி 2 புள்ளிகளை பெற்றுள்ளது. இனிமேல் வங்கதேசத்திற்கு இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடன் போட்டிகள் உள்ளன. இந்த 2 போட்டிகளிலும் வங்கதேசம் தோற்றால் அவர்களுக்கு 2 புள்ளிகள் மட்டுமே இருக்கும். அவர்களின் தகுதி ரன் ரேட்டை பொறுத்து அமையும். இலங்கை வங்கதேசத்துடன் விளையாடி தோற்றுள்ளது. ஒருவேளை பாகிஸ்தானை இலங்கை வென்றால் அவர்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். ஆனால் இந்தியாவிடம் இலங்கை தோற்றால் இலங்கைக்கும் மொத்தம் 2 புள்ளிகள் தான் கிடைக்கும். பாகிஸ்தானின் போட்டிகள் இலங்கை, இந்தியா மற்றும் வங்கதேசத்துடன். இந்தியாவிடம் தோற்றுவிட்டது. ஒருவேளை பாகிஸ்தான் இலங்கை மற்றும் வங்கதேசத்திடமும் தோற்றால் இந்திய அணிக்கு 6 புள்ளிகள் கிடைக்கும். மற்ற 3 அணிகளுக்கும் தலா 2 புள்ளிகள் இருக்கும். புள்ளிகளின் முக்கியத்துவம். அப்படி 2 புள்ளிகளுடன் கூட நீங்கள் தகுதி பெறலாம். ஆனால் அதற்கு உங்கள் ரன் ரேட் சிறப்பாக இருக்க வேண்டும். 2 அணிகளுக்கு 4 புள்ளிகள் கிடைத்தால் அது இன்னும் சிறந்தது. இந்தியா வங்கதேசத்திடம் தோற்று இலங்கையிடம் வென்றது என்று வைத்துக் கொள்வோம். அதே போல இலங்கை தங்கள் 2 போட்டிகளிலும் வென்று 4 புள்ளிகளை பெறுகிறது. இப்படி 4 புள்ளிகள் இருந்தால் தகுதி பெறலாம். வர 4 புள்ளிகள் கிடைச்சால் உங்களிடம் உறுதியாகும். 6 புள்ளிகள் கிடைச்சா டிக்கெட் கன்ஃபார்ம். 2 புள்ளிகள் கிடைச்சால் ரன் ரேட்டை நம்பி இருக்க வேண்டும். இப்போது பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும். இந்திய அணி இப்போது இருக்கும் ஃபார்மில் இறுதிப் போட்டிக்கு செல்வது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. ஆனால் இலங்கை, வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 3 அணிகளில் எந்த அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறப்போகிறது என்பதை பார்க்க வேண்டும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.